அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்தி வராங்க. இந்த கம்பெனி பார்ட் அண்ட் ஜாப்பாக ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வேலையை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வாட்டர் டியூப் பாய்லருங்க. இப்போ வாட்டர் டியூப் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஃபயர் டியூப் பாய்லர் பற்றி சொல்லியிருப்பேன். இந்த வாட்டர் டியூப் பாய்லரை பற்றி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். வாட்டர் டியூப் பாய்லர்னு என்ன இது ஒர்க் பண்ணுது பார்த்தீங்கன்னா, எல்லா பாய்லர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் டியூப் பாய்லர்னால் டியூப்குள்ளே ஃபயர் போகும். இது வந்து வாட்டர் டியூப்னா டியூப்குள்ளே வந்து வாட்டர் இருக்கும், டியூபுக்கு அவுட்டரில் ஃபயர் பண்ணிடுவாங்க. அதுதான் இதுக்கான வேரியேஷனு. இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி பாய்லர்ஸ் வாங்குறாங்க. மோஸ்ட்லி வந்து ஃபயர் டியூப் பாய்லர்ஸ் வாங்குவாங்க. வாட்டர் டியூப் பாய்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மில்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி இயங்குதுன்னு நான் இந்த வீடியோவில் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது என்ன முன்னாடி இருக்குது பார்க்குறீங்க, இது என்ன பின்னாடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்லெட்னு வச்சுக்கோங்களேன், இது அவுட்லெட்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் சிம்பிளுங்க. இதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? இது வந்து பர்னர். இந்த பர்னர் இந்த இதை யூஸ் பண்ணுறாங்க. கேஸ் மூலிமா யூஸ் பண்ணுவாங்க, டீசல் மூலிமா யூஸ் பண்ணுவாங்க. இது மூலிமா யூஸ் பண்ணும்போது இங்கே ஃபயர் பண்ணுறீங்க. இங்கே இருக்க பூராமே ஆட்டோமேட்டிக் சென்சாருங்க. எவ்வளோ நேரம் இங்கே ப்ரெஷர் உங்களுக்கு தேவையான 10 kg வேணுமா, 20 kg வேணுமா, எந்த கேஜி வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ரன்னிங் டைம் வச்சுருப்பீங்க. இந்த பர்னர் ரன்னிங் டைம், அதாவது உங்களுக்கு 20 kg ரீச் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு அங்கே வேண்டாம், ஸ்டீம் எக்ஸஸ் வேண்டாம் அப்படின்னு வச்சிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஐடி கட் ஆஃப் இருக்குது. இங்கே செட்டிங் வச்சுருப்பாங்க எலக்ட்ரிக்கலில். அப்படி செட்டிங் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு தேவையில்லாமல் பர்னர் வந்து ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டு இருந்தால் உங்களுக்கு என்ன இங்கே டீசல் கன்சப்ஷனும் இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியலோட கன்சப்ஷன் அதிகமாகிடும். அதனால் ஆட்டோமேட்டிக் செட்டப் வச்சுருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் எவ்வளோ உள்ளே வச்சுருக்கணும் வேணாங்கிறதுக்கு இங்கே மொபைல் செட்டப் வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியுதா, மொபைல் செட்டப்பு, கேஜி கிளாஸு எல்லாமே இதுலேயும் இருக்குங்க. ஃபயர் டியூப் பாய்லர்லேயே இருக்கிற மாதிரி. இப்போ எப்படி யூஸ் ஆகுதுன்னா, இங்கே வந்து பர்னர் இங்கே கொடுக்குறீங்க, இங்கே ஃபயர் போகுது. டியூப்பு உள்ளே இதே மாதிரி நீளமாக இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் க்ளோஸ்டு. இங்கே ஓப்பன் இருக்குது, இங்கேயும் ஓப்பன் இருக்குது. இதுக்குள்ளே வந்து தண்ணி மட்டும் போயிருக்கும். இதுக்கு அவுட்டரில் வந்து இது ஃபயர் பண்ணுறதுல ஃபயர் உள்ள அவுட்டரில் உள்ளே அப்படியே ஃபயர் ஆகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் இன்னொரு வீடியோவில். இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த டியூப் எப்படி இருக்கும் உள்ளே, இப்போ ஒரு படம் வரைஞ்சிருக்கேன். இதன் மூலிமா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ ஃபயர் இந்த மாதிரி மொத்தமாக கொடுக்குறீங்க. இந்த இடத்துல வந்து டியூப் வந்து வரிசையாக இருக்குது பார்த்தீங்களா, டியூப்குள்ளே தண்ணி நிற்கும். இது வந்து ஒரு பக்கத்தில் மட்டும் தான் இந்த நெருப்பு பட்டுருக்கும். எல்லா பக்கம் பள்ளியும் இதெல்லாம் டியூப்பில் ஹீட் ஆகாதா அப்படின்னு கேட்டால் எல்லா பக்கம் ஆகும். ஏன்னா க்ளோஸ்டு, நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இங்கேயும் க்ளோஸ்டு இங்கேயும் க்ளோஸ்டு. அதனால் இங்கே இருக்கிற ஃபயரோட ஹீட் வந்து இருக்கும்ல, ஒரு பக்கம் ஃபயர் அடிக்கல, ஆனால் அதோட ஹீட் எல்லா பக்கமும் ஒரே டெம்பரேச்சர் தான். இங்கே ஒரு 500 டிகிரி இருக்குன்னு இங்கே 500 டிகிரி இருக்கும், இங்கே 500 டிகிரி, எந்த ஒரு எச்சு கம்மியும் இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பக்கம் ஃபுல் சீல்டில் க்ளோஸில் வச்சுருப்பாங்க. அதனால் வந்து ஒரு பக்கம் ஃபயர் பண்ணாவே போது, எண்டு வரைக்கும் அந்த ஹீட் போகும். இங்கே மட்டும் தான் ஃபயர் ஆகுமா அப்படின்னா எல்லா பக்கமே அந்த ஹீட் இருக்கும். ஹீட் இருந்தால் நமக்கு போதுமானது. ஒரு டெம்பரேச்சர் 100 டிகிரி போனாவே சாதாரணமாகவே தண்ணி வந்து ஹீட் ஆகிடும், ஸ்டீமாக மாறிடும். இங்கே இருக்கிறது 500 டிகிரி 800 டிகிரி 1000 டிகிரி நீங்கள் கொடுப்பீங்க உங்கள் ப்ராசஸ் அந்த மாதிரி. அப்படி கொடுக்கும்போது என்னாங்க, உங்களுக்கு நல்லாவே ஸ்டீம் ஜென்ரேட் ஆகும். இது மூலிமா என்னாகுங்க, இங்கே கொடுக்குற ஸ்டீம் இங்கே மேலே இருக்கிற கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே இந்த ஒரு ப்ராசஸ்ஸு, இது வந்து மெயின் வால்வு. இங்கேருந்து ஸ்டீம் வெளியே போயிடும். இங்கே சேஃப்டி வெளியே வச்சுருப்பாங்க, இங்கேயும் சேஃப்டி வெளியே வச்சுருப்பாங்க. சரிங்களா? இதன் மூலிமா உங்களுக்கு யூஸ் ஆகிறத இன்னும் பாருங்க, அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த ஸ்டீம் எங்கெங்கே போகுதுன்னு பார்த்தீங்க. இது மொபைல் மூலிமா உங்களுக்கு வாட்டர் எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிற ஆட்டோ சென்சார் நான் சொன்னேன்லங்க, இங்கே சென்சார் இதுக்கும் சென்சார் 2 கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ நேரம் ஐடி ஓடணும் இது முடிவு, இங்கே 2ம் சேர்ந்து முடிவு பண்ணி எவ்வளோ நேரம் ஓடிட்டு இங்கே ப்ரெஷர் கேஜில் ப்ரெஷர் எவ்வளோ மெயின்டைன் ஆகுதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையில்லைன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டீம் வந்து சேஃப்டியில் வெளியே போயிடும். உங்களுக்கு தேவையான ஸ்டீம் போயிடும். உங்கள் இன்லெட் வால்வு அவுட்லெட் வால்வு எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு தேவையான ப்ளோடன் வாட்டருக்கு வெளியே போகிறதுக்கு இங்கே ஒரு ப்ளோடன் லைன், இங்கே ஒரு வாட்டர் ப்ளோடன் லைன் வச்சுருப்பாங்க. இது மூலிமா உங்களுக்கு உள்ளே இருக்க ஸ்கேல் ஃபார்மேஷனை வெளியே எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அதுதான், இது ஃபயர். இங்கே வந்து 2 பக்கம் கொடுக்குறாங்க. இங்கே வந்து முன்னாடியும் கொடுக்குறாங்க ஃபயரு. இது இங்கே ஒரு வால்வ்ஸ் வச்சுருப்பாங்க. இதன் மூலிமா இங்கே போய் இந்த இடத்துல இங்கே இன்லெட்டில் இந்த அவுட்லெட்லேயுமே ஃபயர் கொடுக்கலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்தாவே போதுமானது. 10 அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் 50% கொடுப்பாங்க, இது வழியாக 50% ஹீட்டை உள்ளே கொடுத்து நெருப்பை கொடுத்து கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தேவையான ப்ரெஷரை வேகமாக வெளியே எடுத்து உங்கள் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதன் மூலிமா உங்களுக்கு தேவையான
ஸ்டீம் வந்து அதிகமாக ஜென்ரேஷன் ஆகும். இங்கே இருக்க எல்லாமே ஆட்டோ சென்சார் தான். இங்கே இதே மாதிரி வாட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிட்டே இருக்கிற மாதிரியும் இங்கே செட்டிங்ஸை வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீட் பம்ப் கன்யூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பிஆர்வி லைன் சொல்லுவாங்க, அது வந்து இங்கே ஒர்க் ஆகி ஏர் மூலியமாக ஒர்க் ஆகி உங்களுக்கு எவ்வளோ பாய்லரில் ப்ரெஷர் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை வந்து ஏற்றி இறக்கி இந்த பாய்லரை ஆட்டோமேட்டிக்ஸாக ஒர்க் பண்ண வச்சுருக்கும். இதுதாங்க இதோட ப்ராசஸ்ஸு. இதன் மூலிமா உங்களுக்கு என்ன கற்றுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாய்லரை கற்றுக்கிற மூலிமா உங்களுக்கு ஜாப் வேகன்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொல்கிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னோடய வீடியோஸை எல்லாமே சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டவுட்டுகள்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து வாட்டர் டியூப் பாய்லர் சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து வாட்டர் டியூப் பாய்லர் உள்ள என்ன ஒர்க் பண்ணுது, என்ன டயக்ராம் போட்டு இன்னும் என்னென்ன மெட்டலில் இதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெளிவாக நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து வெட்ஸ்காப்பர் வாட்டர் ஃப்ரீகேட்டர் பற்றியில் கேட்டிருக்கீங்க. கம்பல்சரி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு என்னோடய வீடியோவை அடுத்தடுத்து நீங்கள் கன்யூஸாக பார்க்குற மூலியமாக தான் உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம்.